இளைஞர்களுடைய ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா வெளிப்படையாக பேசுகிறதா இருந்தால் திரு அண்ணாமலை அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு, திரு சீமான் அவர்களுக்கு, இவங்களுக்கு தான் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு, ஆதரவு இருக்கு. காசு கொடுக்காம கூட்டம் சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளவர்களா இந்த 3 தலைவர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அரசியல் அதிர்வுகள் ஏற்படுவதற்கான தோற்றம் தெரியுது. இந்த கட்சியோட சேர்ந்துடும், அந்த கட்சியோட சேர்ந்துடும் சொல்லி நீங்க கணிச்சிங்கன்னு சொன்னா நம்முடைய கணிப்புகள் பொய்யாய் போயிடும். நாம எதிர்பார்க்காத கூட்டணிகள் எல்லாம் அமையும். திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. விஜய் அவர்கள்ட்ட நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு விமர்சனம் இருக்கு. பலம் அரசியல்ல வாக்கு சதவீதம் வந்து அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. ஆனா ஒண்ணே என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மை அரசுன்னு அவங்க நிற்கிறாங்க. அதனால இதுலேயே முரண் இருக்கு. வடக்கும் தெற்கும் எதிரெதிர் திசை தான், கிழக்கு மேற்கு எதிரெதிர் திசை தான். வடக்கும் தெற்கும் சேரலாம், கிழக்கும் மேற்கும் சேரலாம். அதனால என்ன நடக்குங்கிறது ஒரு விசித்திரமான தேர்தலா இருக்கும். எனக்கு வயது 64. இல்லை, நீங்க வடக்கும் தெற்கும் எதிரெதிர் திசை தான், ஆனால் ஒன்று சேரலாங்கிறீங்க. அதை கொஞ்சம் புரியும்படி சொல்லாமே. எதுவும் சொல்ல வரீங்க. ஏன் திமுகவும் விஜயும் சேர மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? திமுக விஜயும், ஆமா, திமுகவும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாஜகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வெளியிட்டு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சேனல் 5 தமிழ் தொலைக்காட்சி, அதாவது சமூக ஊடக நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவங்க வந்து புகழ்பெற்ற லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். நான் அறிந்தவரை 22 ஆண்டுகள் இந்த கள ஆய்வில், அதுலேயும் தேர்தல் கள ஆய்வில் மக்களுடைய நாடி துடிப்புகளை எல்லாம் பிடித்து அவர் ஆய்வு செய்து அறிக்கைகள் வெளியிடுறாரு. அந்த கருத்து கணிப்புகள் பெரும்பகுதி சரியாக இருந்திருக்கு கடந்த காலத்தில். அது ஒன்று. இன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி அவர் ஒரு பெரிய ஆய்வை நடத்தி, அதிகமாக 61வது ஆய்வுன்னு நினைக்கிறேன். இந்த 61வது ஆய்வு அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த ஆய்வில் நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறவன், தூத்துக்குடியில் இருக்கிறவன், ஊடகங்களில் அதிகமாக நான் முகங்காட்டக்கூடியவன். அந்த வகையில் வந்து அவருடைய ஆய்வுகள் வந்து பெரும்பகுதி சரியாக இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. இல்லை, அதில் வந்து குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? அதோட தேவை என்ன? இன்னைக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் இயக்கத்தில் வந்த காலம் பார்த்தீங்கன்னா, திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்குற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய சாய்ஸா, அதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு தூய்மையான அரசியலுக்கு ஒரு முகமாக அண்ணாமலை அவர்கள் இருப்பாருன்னு நினச்சி ரஜினிகாந்த் அவர்களால் முன்மொழியப்பட்டவர் அண்ணாமலை. அந்த எதிர்பார்ப்போடு அரசியல் களத்துக்கு வந்தார். ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியோட துணைத் தலைவர், மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர், இப்படிலாம் இருந்தாங்க. இதுக்கு பிறகும் கூட எண் மக்கள் யாத்திரைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அவர் நடைபயணம் நடந்து கிராமப்புற மக்கள்கிட்ட நெருக்கமானார். ஒரு வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி மிக குறைந்த வாக்கு சதவீதங்களில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கொண்டு சேர்த்த பெருமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அரசியல் சூழல் காரணமாக இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு. அது மறுக்க முடியாது ஒரு ஃபேக்டர். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருந்தால்
அந்த அணி இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்று இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, தேர்தல் கணிப்பு இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க, பார்த்துருப்போம் நம்ம. உங்கள் பார்வை இதில் எப்படி இருக்குது? இதில் வந்து நீங்கள் பார்க்க பார்வை வந்து உங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வையில்னா எதை மையமாக வச்சு கேட்குறீங்க? இல்லை, அவங்க அந்த கணிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதை சார்ந்தும் தற்போதைய களம் வந்து அதுக்கு மேட்சபிள் ஆகுதா, இல்லை இதுதான் சாத்தியப்படுமா? இன்னும் கூட நெறியாளர் சகோதரருக்கு சொல்கிறது என்னன்னா, இன்னும் கூட அரசியல் களம் இன்னும் தெளிவடைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட அரசியலில் வந்து ஒரு நாள் இரவுங்கிறது நீண்ட தூரம், ஒரு நாள் இரவு பொழுதை கடப்பது என்பது நீண்ட தூரத்தை கடப்பது. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படிம்பாங்க. அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. அப்போ இன்னும் சந்தர்ப்பங்களுடைய அந்த விளையாட்டுக்கள் இன்னும் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறத வரை முற்று பெறலை. தேர்தல் அறிவிக்கப்படுகிற வரை, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து வர்ற வரையும் இப்படிப்பட்ட விளையாட்டுக்கள் அதிகம் நடக்கும். இந்த இடத்துல இந்த அணியில் இருக்கிறவர்கள் அங்கே போவது, அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவது, இது ரொம்ப சாதாரணமாக அரசியலில் நடக்கும். அதனால் களம் இன்னும் தெளிவடைஞ்சிறதா அடைஞ்சிட்டு தான் நான் நினைக்கல. இன்னைக்கு இருக்கிற நிலையில் திமுக அணி வலுவாக இருப்பதாக தோற்றம் இருக்கு. சரி, நாளை திமுக அணியில இருந்து 1-2 கட்சிகள் வேறு அணிக்கு மாறுதல், அதாவது வேற கூட்டணிகளுக்கு மாற மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிரதர், அதாவது இதுவரை இல்லாத ஒரு அரசியல் சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது ஒரு கட்சி, திரைப்படத்துறையில் செல்வாக்கு மிக்க திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு போகிற இடம்லாம் கூட்டம், இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. ஒரு பக்கத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது தெரியல. இளைஞர்களுடைய ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா வெளிப்படையாக பேசுறதா இருந்தால் திரு அண்ணாமலை அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு, திரு சீமான் அவர்களுக்கு, இவங்களுக்கு தான் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு, ஆதரவு இருக்கு. இன்னும் கூட காசு கொடுக்காம கூட்டம் சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இந்த 3 தலைவர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. மற்ற கட்சிகளுக்கு, அது திமுகவாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைவர்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்கிறார்கள், காசு கொடுத்து தான் கூட்டம் வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை, மறுக்க முடியாத உண்மை. சரி, இந்த சூழல்ல விஜய் அவர்கள் இன்னொரு வகையால ஒரு இது சொல்லியிருக்காங்க, அதிகார பகிர்வுக்கு அவர் தயாரா இருக்கார். அது ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஓகே, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்கன்னா மாற்றுக்கிறதா தான் சொல்றாங்க. அவர் பவர் ஷேரிங் சொல்றாரு. பவர் ஷேரிங் சொல்லும்போது நீங்க 2 நாட்களுக்கு முன்னால சொன்னீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கூட அரசியலில் எந்த நேரத்தில் எந்த மாற்றம் வரும், அதிகார பகிர்வுக்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது, அதிகார பகிர்வை காங்கிரஸ் எதிர்பார்க்கிறதுன்னு சொல்லி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் போன ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட ஒரு தெளிவான நிலை வரலை. திருமாவளவன் அவர்கள் கூட, நான் வந்து கூட்டணிக்காக எல்லா கதவுகளையும் மூடி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் அரசியலில் பக்குவம் தெரியாதவன் இல்லை, நான் ஒன்றும் மடையன் இல்லை, இந்த வார்த்தையே சொன்னார். நான் இப்போ அதை பயன்படுத்தலை. திருமாவளவன் அவர்களே இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதனால அரசியல் அதிர்வுகள் ஏற்படுவதற்கான தோற்றம் தெரியுது. சரி, இந்த கட்சியோட சேர்ந்துடும், அந்த கட்சியோட சேர்ந்துடும் சொல்லி நீங்க கணிச்சிங்கன்னு சொன்னா நம்முடைய கணிப்புகள் பொய்யாய் போயிடும். நாம எதிர்பார்க்காத கூட்டணிகள் எல்லாம் அமையும். இது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் வந்து 2006 பிப்ரவரி 26 கலைஞரை சந்தித்து விட்டு 5வது முறையும் அண்ணன் கலைஞர் முதலமைச்சர் ஆவதற்கு இதய சுத்தியோடு பணியாற்றுவேன்னு சொல்லிட்டு 28 போயஸ் கார்டனில் போய் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தார். அதுக்கான நியாயமான காரணங்கள், அதாவது ஏதாவது ஒரு பொருத்தமான காரணங்கள் இருந்ததுன்னா கேட்டால் இல்லை. ஆனாலும் கூட்டணி மாறிச்சு. அதனாலேயே என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு திமுக வந்து ஒரு சிறுபான்மை அரசாக, மைனாரிட்டி கவர்மெண்டாக மெஜாரிட்டி கிடைக்காம 95 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அன்னைக்கு திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவுல ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடி வந்தது. அதே மாதிரி 2006 நடந்தது. 2026 ஒரு வேளை ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற ஒரு கூட்டணி அரசை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகர்ந்து கொண்டிருப்பதாக நம்ம அது திமுகவுக்கு சாதகமா அமையுமா, ஒருவரை சார்ந்து அந்த கூட்டணியில் அலைன்ஸ் வைக்குமா, இல்ல
இன்னொரு ஆப்பனண்ட் பார்ட்டி உள்ள வலுவா சேர்ந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்களான்னு கேள்வி. அதுதான் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா 1967 அண்ணாவும் ராஜாஜி ரொம்ப ரெண்டு பேருமே 2 துருவங்களாக இருந்தாங்க, எதிரெதிர் துருவங்களாக இருந்தாங்க. ராஜாஜியை அண்ணா குள்ளுகப்பட்டார் என்று கடுமையாக விமர்சித்தார். ஆனால் தேர்தல் கூட்டணின்னு வந்த உடனே அவங்கள சேர்ந்துக்கிட்டாங்க. அண்ணாவும் ராஜாஜி சேர்ந்துக்கிட்டாங்க. ராஜாஜியும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு அணியில் இருந்தாங்க. ராஜாஜியும் காகித மில்லத்தும் ஒரே அணியில் இருந்தாங்க. அதனால் அரசியலில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி நாம் யூகிக்க முடியல. ஆனால் திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு விமர்சனம் இருக்குது. அவருடைய பலம் அரசியலில் வாக்கு சதவீதம் வந்து அன்டெஸ்டட், நிரூபிக்கப்படாதது, உறுதி செய்யப்படாதது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு சமூக ஊடகத்தினுடைய ஆதிக்கமும் அதான் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் சமூக ஊடகத்தினுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் கூட ஒரு 20 ரூபாய்க்கு கரும்பு சாறு வாங்கிட்டு அதை ஜிபேல பணம் போடக்கூடிய அளவுக்கு சமூக ஊடக அறிவு வளர்ந்துருக்கு. அதனால் விஜயுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் பக்குவம் இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறதுக்கு இல்லை. அதனால் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. இவர் அவரோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பார், அவர் இவரோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் இன்னும் கூட கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறாருந்தா, 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோடு திமுக டாக்டர் கலைஞர் அவர்களும் வாஜ்பாய் அவர்களுமே ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சு இன்றைக்கு சனாதானம் மதச்சார்பு இதெல்லாம் பேசக்கூடிய திமுக 1999 அடல் பிகாரி வாஜ்பாயோடு கூட்டணி சேர்ந்து அந்த அரசில் வாஜ்பாய் அரசில் திமுக அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்தாங்க. யார் மரியாதைக்குரிய மாறன் அவர்களும் டிஆர் பாலு ஆர் ஆசா போன்ற கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்னு யூகிக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டு அரசு அமையப்போகிற 17வது சட்டமன்றம், இது 2026 நடக்க போகிற தேர்தல் வந்து 17வது சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தல், சுதந்திரத்துக்கு பிறகு நடக்கிற 17வது சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தல். இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு கூட்டணி அரசு, ஒருவர் சார்ந்திருக்கிற யாரும் தனி ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு தேர்தல் முடிவாக அமையும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா திரு விஜய் அவர்கள் வந்து அதிகார பங்கு வந்து எந்த கட்சியுமே சொல்ல இவர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த அமித்ஷா அவர்களும் ஆட்சி அதிகார பங்குங்கிறத தான் ஸ்டார்டிங்கில் பேசினாரு. அதுக்கு மறுக்கலை. நயினார் நாகேந்திரன் சொன்னாலும் எடப்பாடி அவர்கள் தான் சிஎம் எடப்பா அப்படி சொன்னாலும் அவங்களும் ஒரு ஸ்டோக் வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அந்த சூழலை பார்க்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படிங்கிறது வந்து பாஜகவும் அதை கையில் எடுக்கும்ல. அருமையாக நீங்கள் சொல்றீங்க. அதாவது இப்போ திரு அமித்ஷா அவர்கள் வந்து மிக அரசியலில் வந்து சமீப கால அரசியல் அகில இந்திய அளவில் இருக்கிற அரசியல் நகர்வுகளில் மிக சாதுரியமாக காய் நகர்த்துகிற ஆற்றல் உள்ளவராக இருக்கார். உள்துறை அமைச்சர் துல்லியமாக நகர்த்துறார். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, என்டிஏ தலைமையிலான அரசுன்னு தான் சொல்றாரு. அதே நேரத்தில் கூட்டணி அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு. ஒரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மை அரசுன்னு அவங்க நிற்கிறாங்க. அதனால இதிலே முரண் இருக்கு. இதுவே கூட இந்த தேர்தல் கூட்டணியை வலுப்படுத்தாமல் அல்லது தேர்தல் கூட்டணியை வேறு திசையில் நகர்த்துறதுக்கு இதுவே கூட காரணமாக அமைஞ்சிருமோ என்னமோ எனக்கு தெரியல. இல்லை, அவ்வளோ கிளியராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் பாஜகவோட இணக்கமாக்கிறதுக்கு என்னெல்லாம் நடந்து நம்ம பார்த்துருப்போம். ஹோட்டலில் கூப்பிடுறது என்ன, அவங்க போகிறது என்ன, வச்சது என்னன்ட்டு இவ்வளோ கமிட்மெண்ட், இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் பாஜக துணிகரமாக திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், அந்த இதில் வந்து பின்வாங்கவே இல்லையே கடைசி வரைக்கும். இவங்க எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அப்போங்கன்னா அதிகார பங்கு இங்கேயும் உண்டு, வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து. ஒருவேளை நீங்கள் 118 மேஜிக் நம்பர், 234ல் 118 யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஆட்சி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அது தனி பெரும்பான்மை இல்லை, தனி கட்சி அதிக எண்ணிக்கை உள்ள கட்சி
சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். அவங்க தான் கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க அழைப்பாங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் வருவாங்கங்கிறத நாம இப்போ யூகிக்க முடியல. 26ல வருமானம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல வடக்கும் தெற்கும் எதிரெதிர் திசை தான், கிழக்கும் மேற்கு எதிரெதிர் திசை தான். வடக்கும் தெற்கும் சேரலாம், கிழக்கும் மேற்கும் சேரலாம். அதனால என்ன நடக்குங்கிறது ஒரு 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 விசித்திரமான தேர்தலா இருக்கும். எனக்கு வயது 64. இல்ல நீங்க வடக்கும் தெற்கும் எதிரெதிர் திசை தான், ஆனா ஒண்ணு சேரலாங்கிறீங்க. அதை கொஞ்சம் புரியும்படி சொல்லாமே. எதுவும் சொல்ல வரீங்கன்ட்டு. ஏன் திமுகவும் விஜயும் சேர மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? திமுக விஜயமா? ஆமா, திமுகவும் அல்லது விஜயும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்கன்னு இருக்கு. திமுக விஜயும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க தேர்தலுக்கு பிறகு சொல்றேன், தேர்தலுக்கு முன்னால சொல்லல. தேர்தலுக்கு பிறகான சூழல், ஒருவேளை நெருக்கடி வருது, நெருக்கடி வந்த பிறகு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நீங்கள் ஒரு சமீபத்திய உதாரணம் ஒன்று சொன்னீங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தலை எடுத்துக்கணும். மகாராஷ்டிராவில் சரத்பவார், அஜித் பவார், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து, உத்தவ் தாக்கரே, அந்த சிவசேனா கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி கலைஞ்ச உடனே, அந்த ஆட்சி கவிழ்ந்த உடனே ஏக்நாத் சிண்டேய அதே கட்சியிலிருந்து தூக்கி அஜித் பவாரை எடுத்து ஏக்நாத் சிண்டேய அதிக எண்ணிக்கை உள்ள பிஜேபி ஏக்நாத் சிண்டேயை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டாங்க. இது அரசியல்ல ஒரு தந்திரம். நான் அதான் சொன்னேன், அரசியல் ஒரு தந்திர பூமி. அரசியல் தந்திர பூமியில காய் நகர்த்துறது, காரியம் மாற்றுறது எப்படி வேணாலும் நடக்கும். இதை பிஜேபி செய்யுங்கிறீங்க? யார் வேணாலும் செய்யலாம். இன்னொன்னு பிஜேபி யார் வேணாலும் செய்யலாம், ஆனா யாரால செய்ய முடியும்னு ஒரு முடிவு இருக்கு. அது அவங்ககிட்ட அதிகாரம், மத்திய அரசாங்கம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அப்போ விஜய் அவர்களை முதல்வராக ஆக்கி பாஜக சேர்ந்தவர்கள் துணை முதல்வராக ஆக்கி கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்க துணை முதல்வர் வந்து ஒருத்தர் தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்ப பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மொத்தமே. பேருக்கு தானே எந்த பலனும் கிடையாது. 16 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. அந்த 16 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர் வச்சாலும் கூட அதை மறுக்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை. துணை முதலமைச்சரா 2 பேரை வச்சுக்கிட்டா என்ன இருக்கு? இப்போ ஹேமந்த் சோரன், அந்த சிபு சோரன் பையன் இருக்காங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வராக இருப்பாரா, சம்மதிப்பாரா? அதெல்லாம் காலங்கள் தீர்மானிக்கும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் செலுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு வருதுங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியல. ஓகே, இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு 60 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க, விஜய் தலைமையில் ஒரு 70 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. இப்படின்னா அது வேற சூழ்நிலை மாறலாம். பிஜேபி வந்து ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. பிஜேபி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும். யார் முதலமைச்சர் தீர்மானிக்க போகிறதே பிஜேபின்னு சொன்னால் அவங்க ரோல்னு பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் தான், கால்பந்தாட்டத்தில் உங்கள் காலுக்குள்ளே பந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கல்ல, காலுக்குள்ளே உங்கள் பந்து வந்த பிறகு அதை பாலை அடித்து விளையாடுறது தானே இப்போ அரசியல். அதனால் வரக்கூடிய தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாக இருக்கும். நாம் பழைய உதாரணங்களை சொல்கிறோம், மக்கள் திறக்கும் எம்ஜிஆரை சொல்கிறோம், அண்ணாவை சொல்கிறோம், எம்ஜிஆரை சொல்கிறோம், இன்னும்லாம் கூட சொல்கிறோம். அதுக்கு முந்தின காலத்திலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முதல் தேர்தலையே கூட காங்கிரஸுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ சென்னை ராஜஸ்தானியோட பிரிமியரா யாரை, அந்த பிரிமியரா வந்து அவர் பிரகாசம், ஆந்திரத்தோட பிரகாசம் அவர்கள் வந்து வரும்போது மெஜாரிட்டி கிடைக்கலன்னு ஒன்றே காமன்வெல்த் பார்ட்டின்னு சொல்லி ஒன்று இருந்தது, மாணிக்க வேளார் தலைமையில். அது ஒன்று கோவிந்தராஜன் தலைமையில், டிஜே கோவிந்தராஜன் சொல்லி நம்ம திண்டிவனத்துக்காரரு, அவர் உழைப்பாளர் கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருந்தார். இந்த 2 பேரும் சேர்த்து தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. அதனால் இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அதிலும் கூட ஒன்று கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஆட்சி அமைச்சவங்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. அதுக்கு பிறகு ராஜாஜி, முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அமைச்சு, ராஜாஜி தலைமையில் ஒரு அணி அமைச்சு இப்படிப்பட்டவங்களெல்லாம் சேர்த்து கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைச்சாங்க. அதனால் விசித்திரங்கள் எப்படி, இன்னொன்று, எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம், பர்டிகுலர்லி இன் பாலிடிக்ஸ். இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம், இவ்வளோ நாள் 50 ஆண்டு கால அரசியல் இதில் வந்து சுதந்திரம் பெற்று 50 ஆண்டு அரசியலில் வந்து கூட்டணிங்கிற ஒரு ஆட்சி அமைஞ்சதா இல்லை. கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தும் போது காங்கிரஸ் சப்போர்ட்டோட இருந்துச்சு, ஆனால் அதிகார பங்கு கொடுக்கல. இதுக்கு காலம் தள்ளப்பட்டிருக்கு, இனி வரக்கூடிய காலம் இப்படிதான். ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞருடைய, நீங்கள் நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. 2006 வெறும் 95 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட சிறுபான்மை திமுக அரசு
பெரும்பான்மை இல்லாத திமுக அரசு அதை மிக சாமர்த்தியமாக அந்த 5 ஆண்டு காலத்தை கடந்தது அல்லது நிவர்த்தி செய்தது அப்படி சொன்னால் அது கலைஞருடைய ஆளுமை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் காங்கிரஸ், இன்னொரு பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட இருந்த 18 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருந்தாங்க. அந்த 18 எம்எல்ஏக்களையும் அவர் சரியாக வச்சிருந்தார் கலைஞர். காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் நெருக்கடி கொடுக்குறதோ அப்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டார். இந்த ஆற்றல் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கூட்டணிக்கு தான் ஒரு இது வரும். அதாவது கலைஞர்கிட்ட இருந்த ஆற்றல் கூட்டணிக்காக தள்ளப்படுவார் ஸ்டாலின், வேற வழி இல்லாம. ஆமா, அவரே அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கோ அல்லது கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கோ தக்க வைக்கிறதுக்கோ ஆற்றல் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறதா நான் நினைக்கல. சரி, இது வேறு வடிவத்துல போச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். இது வேறு திரு விஜய் அவர்களுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அது வாய்ப்பு வந்தால் அது எந்த திசையில் போகுங்கிறத நம்மளால் இப்போ யூகிக்க முடியல. ஆனால் தேர்தலில் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை இல்லாத விசித்திரம், வினோதம், அதிசயம், அதிர்வு எல்லாமே இந்த தேர்தலில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நிச்சயமாக சார், வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார்.